பாதை வீங்கிறது, உள்ளங்கால் எரிச்சல், அப்புறம் இந்த பக்கம்லாம் மதன்ட்டு இருக்கு. டோட்டலாகவே ஒரு மந்தமான நிலை வருது. இதுக்கெல்லாம் என்னடா செய்கிறதுன்னு பலர் யோசிச்சுட்ருக்காங்க. காலிலிருந்து மேலே போகிறதுக்கே வழி இல்லாமல் அங்கே தேங்கிறதுனால கால் நரம்புகள் எல்லாம் புடைச்சி போய் வெரிகோஸ் வெயின் வர்றது மட்டும் இல்லை, கால் வீங்கிறது. வயசு ஆக ஆக அந்த நரம்பு இருக்கு இல்லையா, அது விரிஞ்சது சுருங்காது, சுருங்கினா விரியாது. இரத்த குழாய் விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மைங்கிறது வயசாகும் போது கம்மியாயிருது. செய்த உடனேயே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அப்படி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுன்னு உங்கள் ரத்த ஓட்ட காலில் அதிகமாக ஓடுறத பார்க்கலாம். கால் வீங்கி போகுது நிறைய பேருக்கு. அது இல்லாமல் மதன் இருக்குது, குத்துதல் குடைச்சல் இருக்குது, ஒரு மாதிரி மந்தமான நிலை இருக்குது. டோட்டலாக பாடி முழுசும் இதனால் ஒரு மீதமான மந்த நிலையும் சுறுசுறுப்பு இல்லாத நிலையும் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பலர் தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சவுந்தர். இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய கால் பகுதி. நம்முடைய கால் பகுதி வயசு ஏற ஏற காலில் இருந்து தான் நமக்கு வயசாகிற தன்மை அதிகரிக்கு. ஏன் இப்படி ஆகுதுன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 90 டிகிரி உயரத்தில், அதாவது குத்துற ஒரு கார் மேலே ஏற முடியுமா? ஒரு மலையில் எப்படியோ இருந்தாலும் ஒரு 70-80 டிகிரிக்கு மேலே ஏற முடியாது. ஆனால் நம்ம ரத்தம் எப்படி பாருங்கள், உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் போகுது. காலில் உள்ள ரத்தம் எப்படி கீழே இருந்து மேலே போகுது? அதுக்கு தான் காப் மசில்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அந்த ரத்தத்தை மேலே தள்ளுறதுக்கு இரத்த குழாயில் நிறைய வால்வு இருக்குது. இந்த இரத்த குழாய் சுருங்கி விரியும். அதனால் நம்ம சின்ன வயசில் ரத்த ஓட்டங்கிறதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது. வயசு ஆக ஆக அந்த நரம்பு இருக்கு இல்லையா, அது விரிஞ்சது சுருங்காது, சுருங்கினா விரியாது. இரத்த குழாய் விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மைங்கிறது வயசாகும்போது கம்மியாயிடுது. இது எப்படின்னா, இந்த ரப்பர் குழாய்களை நீங்கள் பாருங்கள், வாங்கின உடனே அந்த டியூப்பெல்லாம் நல்லாயிருக்கும். வர 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 அது ஒரு மாதிரி ஆகிருக்கும் இல்லையா, பழசான உடனே. அதே மாதிரி தான் நம்ம இரத்த குழாய்கள் வயசாகும்போது ஒரு மந்த நிலைக்கு போயிடுது. சுருங்கி விரியக்கூடிய தன்மை அதில் குறைஞ்சிருது. அது மட்டும் இல்லை, காலில் அசைவுகள் குறையுது. இதெல்லாம் சேர்ந்து காலில் இரத்த ஓட்டம் குறைஞ்சிருது. இரத்த ஓட்டம் குறையிறதுனால காலில் நிற்கக்கூடிய ரத்தம் காலில் இருந்து திருப்ப மேல் நோக்கி வர்றதுக்கு முடியாமல் சிரமப்படுது. இதனால் ரத்தம் காலில் தேங்கிக்கிறது. அதெல்லாம் கெட்ட ரத்தமாக இருக்குது. அது கிட்னிக்கு போனால் தானே சுத்தமாகி வரும். காலிலிருந்து மேலே போகிறதுக்கே வழி இல்லாமல் அங்கே தேங்கிறதுனால கால் நரம்புகள் எல்லாம் புடைச்சி போய் வெரிகோஸ் வெயின் வர்றது மட்டும் இல்லை, கால் வீங்கிறது, பாதை வீங்கிறது, உள்ளங்கால் எரிச்சல், அப்புறம் இந்த பக்கம்லாம் மதன்ட்டு இருக்குது. டோட்டலாகவே ஒரு மந்தமான நிலை வருது. இதுக்கெல்லாம் என்னடா செய்கிறதுன்னு பலர் யோசிச்சுட்ருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு. இதுக்கான தீர்வு உணவுகளில் சில மாற்றம் பண்ண வேண்டியிருக்கும், சில பயிற்சிகளும் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரியாக இருக்கும். இந்த பயிற்சி மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய மாற்றம் வரும். அது என்ன பயிற்சி, எப்படி பண்ணுறதுங்கிறது நீங்கள் தெரிய போகிறீங்க. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில உணவுகளையும் சில மாற்றம் வேணுங்க. நம்ம ஏன் அப்படின்னா, வயசாகும்போது நமக்கு வேண்டிய ப்ரோட்டீன் கிடைக்கிறதில்ல, விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கிறதில்ல. இதுவும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குது. சின்ன வயசில் எல்லாத்தையும் சமாளிக்குங்க, இழுத்தடிச்சு போகும். ஏன்னா நம்மளோட மெட்டபாலிசம் சிறப்பாக இருக்குது. ஆனால் வயசு ஆக ஆக அந்த மெட்டபாலிசத்தோட தன்மை குறையிறதுனால கழிவுகளை வெளியே தள்ளுறது, வேண்டியதை இங்கே இழுத்து கொள்ளக்கூடிய தன்மை, அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையும் குறையுது, வெளியே தள்ளுற தன்மையும் குறையுது. இப்படி குறைவாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருது. உடம்புல உள்ள சத்துக்களை எடுக்க முடியல, நம்ம சத்தில் ப்ரோட்டீன் இருக்கிறது இல்லை. மிக முக்கியமாக நம்ம இருக்க வேண்டியது நிறைய இந்த மக்னீசியம் வேணும், சிங்க் வேணும், கால்சியம், அயன்லாம் வேணும்னு நமக்கு முன்னவே தெரியும். இது இல்லாமல் விட்டமின் D3 இந்த மாதிரி சத்துக்கள் வேணும். இது எல்லாமே இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இரத்த குழாய் விரிஞ்சி சுருங்கிறதுக்கு சில நைட்ரிக் ஆக்சைடுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த நைட்ரிக் ஆக்சைடு எந்த உணவில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா பீட்ரூட் இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய உணவுகள்லாம் இருக்குது. இது இல்லாமல் நிறைய மூலிகைகள்லாம் இந்த மாதிரியான இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு இருக்குது. அந்த மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய சேர்த்து நமக்கான NS பவுடர்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பவுடர் நீங்கள் சாப்பிட்டாலும் அதுலேயும் சில பெனிஃபிட் இருக்குது. அதில் என்னென்னா, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், அது மட்டும் இல்லை நல்ல தூக்கம் வர வைக்கும். அப்போ நீங்கள் புத்துணர்வோடு எந்திரிக்க முடியும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த ரெக்கவரின்னு ஒன்று இருக்குங்க. இப்போது எவ்வளவு வேலை செய்தாலும் சின்ன வயசில் அப்படி தூங்கி முழித்தோம்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும்.
கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியாயிரும். ஆனால் அந்த வயசான பிறகு இந்த ரெக்கவரிங்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ தூங்கி முழிச்சாலும் அதே மாதிரி உடம்பு வலி, 2 வேலை செஞ்சுட்டுனா உடம்பு வலிக்கும், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும், தூங்கி முழிச்சதுக்கான எந்த ஒரு புத்துணர்ச்சியும் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் தூக்கம் சரியாக வர்றதில்ல, வேண்டிய சத்து கிடைக்கிறதில்ல. இப்போது உங்கள் உடல்ல இருந்து நீ இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நிறைய வேர்வை வெளியே போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? இங்கே தண்ணி உடலில் குறைபாடு இருந்ததுன்னா உடலை பாதிக்கும். அப்போ வேண்டிய அளவு தண்ணி குடிக்கணும்ல. இதே மாதிரி நீங்கள் மற்ற வேலைகள் செய்யும்போது உங்கள் உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த சத்துக்களை ஈடு செய்வதற்கு உங்கள்கிட்ட வேண்டிய சத்துக்கள் இல்லைன்னா உங்களுக்கு ரெக்கவரி ஆகாது. அப்போ ரெக்கவரி ஆகலைன்னா நீங்கள் பலவீனமாகவே இருப்பீங்க. அப்போ நீங்கள் சத்தான உணவை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சத்து என்ன இருக்கணும்? புரோட்டீன் இருக்கணும், மக்னீசியம் இருக்கணும், சிங்க்கு, காப்பர், இப்படி எல்லா சத்துக்களும் குறையாமல் இருக்கணும். ஏற்கனவே அயன், கால்சியம்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுபோக இந்த சத்துக்களும் சேர்ந்து நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ரெக்கவரி சீக்கிரம் ஆகும். அப்போ அதுக்கான சத்துணவு உங்கள் உணவில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பயிற்சி இருக்குது. அந்த பயிற்சியை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரெக்கவரி கிடைக்கும். ஓகேவா? அந்த காலில் ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமாக நடக்கும். ரொம்ப சிம்பிளான பயிற்சிங்க. வயசு யாருனாலும் செய்யலாங்க. வயசானவங்க கண்டிப்பாக இந்த பயிற்சியை செய்யணும். அப்போ பண்ணிங்கன்னா உங்கள் கால் ரத்த ஓட்டம் அதிகரிச்சு செய்த உடனேயே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அப்படி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுன்னு உங்கள் ரத்த ஓட்ட காலில் அதிகமாக ஓடுறத பார்க்கலாம். அந்த பயிற்சி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சோபாவில், சேரில், பெட்டில், இதில் வேணால் உட்காந்துக்குங்க. இப்படி காலை மேலே நீட்டிக்குங்க. பார்த்துங்க, இப்படி காலை தரையில் தட்டணும். நல்லா ஓங்கி தட்டணும், வேகமாக தட்டணும், எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தட்டணும். நீங்கள் முதல்ல ஒரு 50 முறை தட்டுங்க. அப்புறம் ஒரு 100 முறை 2 தரம் தட்டுங்க. காலையில் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம். உடனே ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக ஒரு 100 முறைக்கு மேலே நீங்கள் தட்டினீங்கன்னா அப்போவே தெரியும் விறுவிறுன்னு புத்துணர்ச்சி உடம்புல வர்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஃபுல்லாக எப்படி தட்டிக்கலாம்? காலை மடித்து வச்சு இப்படி தட்டிக்கலாம். குதிங்கால் வேணும்னா குதிங்கால் தனியாக. இதெல்லாம் கொஞ்சம் டைம், ஒரு 20 டைம்ஸ் கூட பண்ணிங்கன்னா போதும். பக்கவாட்டில் சைடில் வச்சு இதுவும் தட்டிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் தட்டினா போதும். மெயினாக இது மட்டும் நிறைய தட்டுங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு காலில் பெயின் இருக்கலாம், பழக சரியாயிடும். கண்டினியூவாக செய்யுங்க. நல்ல உற்சாகத்தையும் நீங்கள் உணர முடியும். இது பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா? நன்றி, வணக்கம். நான் உங்கள் சௌந்தர்.